வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் பீட்ரூட்டை ஒரே மாதிரி பொரியல் செய்யாமல் வித்தியாசமாக இந்த மாதிரி எப்படி பீட்ரூட் தோட்டல் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோலையெல்லாம் நீக்கிட்டு ஒரு தடவை கழுவிட்டு பொடிசாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு சின்ன குக்கருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக போட்டு முடித்த பிறகு இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். அதாவது 200 ml டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கல் உப்பு போட்டு மூடியும் விசிலும் போட்டு அடுப்பில் ஃபுல்லாக வச்சு ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. ஒரு சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், உரப்புக்கு 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நெருன்னு இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை ஒரு சின்ன கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், இது காஞ்ச பிறகு கடலைப்பருப்பு, உடைச்ச உளுந்து, கடுகு கொஞ்சமாக போடுங்க. இது பொன்னிறமாக ஆன பிறகு பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை இது போட்டு முடித்த பிறகு ஒரு கரண்டி மூலமாக கிண்டி விட்டுக்குங்க. ஏற்கனவே பீட்ரூட்டோட கல்லுப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து இதை திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுருங்க. இப்போ வேக வச்ச பீட்ரூட்டையும் எடுத்துடலாம். இதை இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து போட்டுடலாம். தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ இதை ஃபுல்லாக எடுத்து இதோடையே போட்டுடலாம். திரும்பவும் ஒரு தடவை கரண்டி மூலமாக கிண்டி விட்டுருங்க. இப்போ தண்ணி நிறையா இருக்குது. இதனுடைய நம்ம அரைச்ச அந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். திரும்பவும் கரண்டி மூலமாக நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ மூடி எடுத்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், கரண்டி மூலமாக கிண்டி பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு. அவ்வளவுதான், சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பீட்ரூட் தோட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.